ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாத்தியா நாய் வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் கவிசி அடிக்க மாட்டேங்குது. நாங்க அவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. அங்க போ சேர் வாங்கிட்டு வாங்க. நம்மளுடைய வனத்தில் புகுந்த நாட்டில் புகுந்த மிருகங்களை எல்லாம் மலைக்கு அனுப்பிவிட்டோம். அதனால இப்பொழுது இந்த பாடி ஊடகம் ஒன்று பரணசாலை ஒன்று அமைத்து இதில் அமைந்துள்ளோம். அமைந்திருக்கும் வேலையில் பாம்பு பூத்து விட்டது, அதையும் ஓட்டி விடு. தொத்தி போய் தொத்திட்டு பாம்புகள் பூத்து விட்டது போல் தெரிகிறது. பாம்புகளையும் துரத்தி விட்டு வா. மஞ்ச மோகினி அது லைவ் இல்ல, அது வீடியோ. நாங்க தான் ஈச்ச மாதர்கள். போய் நீச்சல் அடிக்க நானா அது இல்லனா நாங்க தான் நாட்டிய பெண்கள். நீங்க? ஆமா. நீங்க? நானும் தாண்டி. நானும் தாண்டியா? அவ்வளவு சலுப்பா பேசுறேன். அவன் கொஞ்சம் நலிங்கிட்டா. நீங்களாம் நாட்டிய பெண்கள். யார் மகாராஜா வந்திருக்காங்க? யார் அவரு? நான் போய் சொல்றேன். போய் சொல்லு. ஏங்க அவங்க நாட்டிய பெண்களா? அவங்க நாட்டிய பெண்கள். ஓ, நம்மளை தேடி பெண்கள் வந்திருக்கிறார்கள். பெண்கள் வந்தாலும் இங்கெல்லாம் வரக்கூடாது, போய் வேற எங்க போமா அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா. பொம்பளை எங்களுக்கு சேராது, வேற பக்கம் போங்க சொல்லிட்டு தண்ணா போல போற. அவர் சொன்னா சொன்னதான். அப்படி இல்லங்க, அவர் பேச்சுக்கு மறுவார்த்தை கிடையாது. சரி இருக்கட்டும். ஐசி கடாவட். உண்மையா இருந்தா ஐசி கடாவட். கெடாவட்டா நாளைக்கு பண்ணிக்கலாம். கெடாவட்டா ஆனா நான் சொல்றது கேளுனா, கொஞ்சம் புடிச்சு விட. என்னத்த அதெல்லனா நாங்க யார் தெரியுமா? அதாவது இந்த கனகத்துல ஏதாவது அரசர்களோ மன்னர்களோ யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்காவ, அவங்க கிட்ட நாட்டியம் ஆடி அவங்க தர சன்மானத்தை வச்சு நாங்க பொழைக்கிறோம். தேவைப்பட்ட பொன் பொருளை வாங்கி நாங்க ஏதோ வயிற்று பொழப்புக்கோசரம் நாட்டியம் ஆடிட்டு இருக்கிறோம். ஆமா. அதனால அவர் முன்பாக ஒரு நாட்டியம் ஆடி அவர்கிட்ட பொன் பொருள் வாங்கிக்கிறோமே. சரி சத்திகீர்த்தி இந்த காணவத்துல ரெண்டு பொம்பளை எடுத்துக்கிறாங்க. ஆமா, அந்த பெண்கள் யாரப்பா? அவங்க பேர் எங்க நீச்சமா இருக்கலாம். சரி இருக்கட்டும். இந்த காணவத்து வழியாக நாட்டாள அரசன் யாராச்சும் வந்தா நாட்டியம் ஆடி பொழுதை போக்கி அவங்க கலப்பை நீக்கி அவங்க தேவைப்பட்ட பொன்பொருளை கொடுத்தா அந்த பொன்பொருளை பரிசை பெற்றுக்கொண்டு போய் நாளைக்கு உண்டானது இதை சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமா? அப்படியா? சரி, அப்படியே அந்த பெண்களை இங்க வர சொல்லு. நீங்க எல்லாம் நாட்டியம் ஆடக்கூடிய பெண்களா? நானும் அயோத்தி ஆண்டு வரக்கூடிய ஹரிச்சந்திர மன்னன் கானகத்தில் எல்லாம் விலங்குகளை எல்லாம் அனுப்பிவிட்டு அமர்ந்திருக்கிறேன். அதனால எனக்கு இந்த நாட்டியம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. நாட்டியத்து மேல எனக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் வேற ஏதாவது அரசர் இருந்தா வேற பக்கம் போய் ஏதாவது பண்ணிக்கோங்க. எனக்கு நாட்டியம் பிடிக்காது. இதெல்லாம் சொல்லி அனுப்ப மாட்டேன், மன்னருக்கு பிடிக்காதுன்னு. இந்த நாரகோக்கு தேவையா தான் ஆற பாத்திர தேவையாங்கிற ஹரிச்சந்திர மன்னா பொட்டி வந்தது சாமி. அதனால நீங்க தான் தள்ளு என்ன குடிச்சு விடுவல தள்ளு ஒன்றை பார்த்தா தான் எனக்கு அப்படி குளம் எடுத்துக்கிட்டு சாமி. என்ன உண்டா என்ன அதிகமா உண்டா என்ன சொல்லுங்க? பெண்கள் இடத்துல அதிகம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்னா இல்லையா? தப்பு தாங்க. இதான் நானும் கூட காலத்துக்கு வந்துட்டேன். உங்க மனைவி உங்க பக்கம் இருக்கிறாங்க, என் பொண்டாட்டிக்கிட்டு சொல்லாத வந்துட்டேன். அதனால எங்களுக்கு ரொம்ப கலப்பு உண்டாகி போச்சு. வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆமா, அவங்க நாட்டி ஆட்டும் நான் நாட்டி பாக்குறேன், நீங்க பாக்கலாம். போய் அந்த நாட்டிய மன்னனுக்கு இல்லை என்றாலும் மந்திரிக்கு வேண்டுமா? தொண்டனுக்கு உண்டு. ஆகட்டும். அதனாலே சரி நாட்டிய மாதங்களே காஞ்சி போய் திரியிறேன்.
காஞ்சிபுரத்துக்கு எது போய் திரிஞ்ச மேல போற குழாயில ஆ, காஞ்சி போயிருக்காங்க தூரமா வாங்கி அப்பா இப்படி பண்ற தூக்கம் இல்லாத பண்றது வரதானே வேண்டாம்னு சொல்ல முடியும். சரி அந்த நாட்டிய பெண்களை ஆடி ஏதோ அவங்களுடைய வயிற்று பிளப்புக்காக ஆடுறாங்க. ஆடிட்டு போகட்டும். நம்மளுக்கு தேவைப்பட்ட பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பிடலாம். ஏதோ நம்மளுடைய மந்திரிகளுக்கு வந்து படைகள் நீங்க கேக்குறீங்க, நீங்க கேக்குறதால அது அனுமதிக்கிறேன். எனக்கு பிடிக்காது, உங்களுக்காக அனுமதிக்கிறேன். இந்த வகுத்த கழுவுங்க ஆடுங்க. அப்படியா? தானே வந்தீங்க ஆடி தொடங்கினாங்க. அவங்க பார்க்க மாட்டாரு. நான் பாபா நான் சொன்னாதாங்க உனக்கு வச்சு ஆடுறதா? உன்னை பார்க்கணும்னு எனக்கு இருக்குது. ஆடுங்க. கடவுளே ஏனப்பா இன்னையா உயிரோட வச்சிருக்க இவன் பொத்தத்தான் ஆட மாட்டேன். இதெல்லாம் கண்ணெல்லாம் பார்த்து பண்றேன். இது பத்திரமா நான் காலகத்தால சாவணும். நாட்டியத்தை பார்த்து சிறப்புடன் ரசித்தாயா? இப்படியாப்பட்ட அலுப்பு புட்ட நாட்டியத்துல பார்த்ததே இல்லை. உலகத்திலேயே நாட்டியங்க இவளுக்கு தாங்க மொத பிரைஸ். அப்படியா? புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்றதுன்னு கேக்குறேன் அவளுக்கு. அதனாலே நாட்டிய பெண்களுக்கு தேவைப்பட பொன்பொருள்கள் எல்லாம் நாட்டியம் அனுகூலமா இருந்துங்க. நாட்டியம் பிடிச்சிருக்குதா? பொன்பொருள் கொண்டு வந்து கொடு. ஏமா நீ நாட்டி ஆடிட்டீங்க, தேவைப்பட பொன்பொருள் வேணுமா? பொன்பொருளா? அண்ணா எடுத்துட்டு வந்து கூடாதே, வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். கொடுத்து அனுப்பி கொடுத்து அனுப்பு. நாட்டிய மாதர்களே, அண்ணா எங்களுக்கு பொன் பொருள் எல்லாம் வேண்டாம். அதாவது உங்க மன்னனாகிய ஹரிச்சந்திர மன்னனுடைய மனதுல எங்களுக்கு இடம் கிடைச்சா மட்டும் போதும். உள்ளத்தில் இடம் வேண்டும், பொன் பொருள் வேண்டாம். பொன் பொருள் வேண்டாம். பொன்பொருள் கொடுத்தமே பொன்பொருள் வேண்டாமா? ஹரிச்சந்திரனோட மனசுல உள்ளத்தில் ஒரு இடம் வேணுமா? அப்படியா? நாட்டிய பெண்களே, நீங்கள் செய்கின்றது மிகப்பெரிய தவறு. எப்படின்னா, என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய இதயத்தில், என்னுடைய மனதில் என்னுடைய மனைவி சந்திராமதி தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. உங்களுக்கு பொன் பொருள் மட்டும்தான் கிடைக்கும், உள்ளத்துல இடம் கிடைக்காது. அண்ணா, நாங்க என்ன நாடு நகரம் கேட்டோமா, சொத்து சுகத்தை கேட்டோமா, இல்ல நாட்டத்தான் எங்க மேல எழுதி வைக்க கேட்டோமா? அதனால உங்களோட மனசுல இடம் தானே கேட்கறோம். என் மனதில் இடம் தர முடியாது. என் மனைவி சந்திராமதிக்கே இந்த என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் என் மனைவிக்கே சொந்தம். என்னுடைய உடல் என் மனைவிக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தமாகாது. நீங்க பொன் பொருள் பெற்றுக் கொள்ளலாம். சுவாமி மன்னா, அப்படி இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள், நாங்க போயிடுறோம். சத்தியகீர்த்தி, இவர் வந்து கேட்பது போல் தெரியவில்லை. அதனால இவர் ஏதோ வீண் நம்ம வம்பு பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. இவருக்கு ஏதோ வேற ஏதாவது கொடுத்து அனுப்பு போகட்டும். கிளம்பு சாமி, அதுக்குத்தான் கவுரா திரிக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள கொடுத்து அனுப்பிட்டாங்க. என்ன வேணும்? உங்க மன்னனோட மனசுல இடம் வேணும். உனக்கு மனசு இருக்குதா? ஆதமுத்த முண்ட அவர் எப்படியாப்பட்ட மண்ணு, எப்படியாப்பட்ட ராஜன்,
அவர் ஹரிச்சந்திரன் எப்படியாப்பட்டவரு? அவங்க மனைவி மனசுல நீ இடம் வேணுமா? அவங்க மனைவி மனசுல இடம் வேண்டாம், அவங்க அவரோட மனசுல இடம் கிடைச்சா போதும். அப்பா, அந்த நீங்க சொன்னபடியே அந்த ஹரிச்சந்திர மன்னனிடம் சென்று நாட்டியமாடி அவரை காதல் வசப்படுத்தலான்னு பார்த்தோம். ஆனா சண்டால பாவி எங்களை அடித்து துரத்தி விட்டாரப்பா. ஆமா, என்னை அடித்து விட்டார். ஆமா, சண்டாளன் பட்டு பாப்போம், போய் உனக்கு கேட்போம்.